தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீப். இன்று நம்மோடு பொருளாதார வல்லுநர் சிப்பி இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். ஈரான் மீது அமெரிக்கா நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த தாக்குதல் பார்த்தீங்கன்னா முடியுது, திரும்ப தொடங்குது, முடியுது, திரும்ப தொடங்குது, இப்படியாக நகர்ந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் சமீபத்தில் இந்த மோதலில் ஒரு முக்கியமான மற்றொரு நிகழ்வும் நடந்திருக்கு. ஒன்றும் இல்லை, 2 கூட சொல்லலாம். இந்த போர் இன்னொரு ஏரியாவுக்கு நகர்ந்துருக்கு, இன்னும் 2 ஏரியாவுக்கு நகர்ந்துருக்குன்னு கூட சொல்லலாம். ஒன்று, ஏற்கனவே ஹார்முஸ் ஸ்ட்ரைட்டை பொறுத்த வரைக்கும் அது யார் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்க போகுது அப்படின்றது தொடர்பாக. அதனால தான் இந்த போர் ஒவ்வொரு கட்டத்திலையும் நீடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. இப்போது ஹார்முஸ் ஸ்ட்ரைட் இந்த போருக்குன்னா அதற்கு எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய பாபெல் மாண்டேப் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஸ்ட்ரைட். அந்த ஸ்ட்ரைட்டை ஹவுத்தீஸ் என்ன சொல்கிறாங்க, இந்த ஏரியாவில், அதாவது ரெட் சீயை கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஏரியாவில் சவுதிக்கு சொந்தமான கப்பல்கள், அப்புறம் சவுதி தொடர்புடைய கப்பல்கள் யாருமே இந்த பக்கம் வர்றதுக்கு நாங்கள் வழிவிட மாட்டோம்னு சொல்லி அவங்க அதை அடைச்சிருக்கிறாங்க. இன்னொரு புறத்தில் பார்த்தீங்கன்னா காஸ்பியன் சீல ஈரானினுடைய கப்பல் மீது யுக்ரைன் தாக்குதல் நடத்தியிருக்கு. அதற்கு காரணம் கேட்கும் பொழுது ஈரான் ரஷ்யாவோட பயங்கர க்ளோஸாக இருக்குது, அவங்களுக்கு தேவையான ஆயுதங்கள் எல்லாம் கொடுக்குது. ஸோ அந்த கப்பலில் ஆயுதம் இருந்து அதனால தான் தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர், இந்த பதற்றம் அப்படின்றது இன்னும் 2 ரீஜனில் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. அப்போது கண்டிப்பாக இப்படி பரவும் பொழுது அதனுடைய தாக்கம் எல்லா நாடுகள்லையும் இருக்கும். இந்தியாவுக்கும் அதனால் மிகப்பெரிய தாக்கம் அப்படின்றது ஏற்படும். ஏற்கனவே ஹார்முஸ் ஸ்ட்ரைட் மூடப்பட்டதன் காரணமாக இந்தியாவில் எப்படி எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு, எப்படி இங்கே பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்தது, இயற்கை எரிவாயு விலை உயர்ந்தது, இதெல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ இப்போது இன்னும் கூடுதலான நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. இது ஃபஸ்ட்டு கேள்வி. இது நீடிக்குமா? நீடிச்சுன்னா உலக அளவில், இந்திய அளவில் என்ன பாதிப்பு ஏற்பட போகுது அப்படின்றத நம்ம இப்போ பேச இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த பாபெல் மாண்டேப் மூடப்பட்டிருப்பது அப்படின்றது நீங்கள் எதிர்பார்த்த ஒன்று தானா? ஏன்னா ஏற்கனவே ஹவுத்தீஸ் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, மிரட்டிக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி அதை நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க. இது எங்கே போய் முடிய போகுது, என்ன நடக்குது? இதுவரை நம்ம ஒரு கிட்டத்தட்ட 3 முறையாவது இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் சம்பந்தமான தலைப்பை பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். அதில் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவிற்கு என்னதான் தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே வார்த்தை சொல்லணும்னு சொன்னால் எண்ணெய் தான் தேவை. அந்த காமெடியில் சொன்ன மாதிரி என்னதான் தேவைன்னா என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் எண்ணெய் தான் வேணும். ஏன் எண்ணெய் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலக பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 3 to 4 ட்ரில்லியன் ஒரு பொருளாதாரம் என்று சொல்லக்கூடியதில் முக்கியமான பங்கு வகிப்பது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபியூவல். ஸோ இந்த எண்ணெயில் ஆல்மோஸ்ட் அந்த ஆயில் ரிசர்வ் என்று சொல்லக்கூடிய நாடுகளில் டாப் 2 நாடுகள் அமெரிக்கா, வெனிசுலா முடிந்தது, சவுடி முடிந்தது. இப்போ அடுத்தது 2 நாடுகள் தான் பாக்கியாக எதிர்த்து கொண்டிருக்கின்றன. அது எந்த நாடுகள்? தனக்கு எதிரியாக இருக்கக்கூடிய எண்ணெயில் தனக்கு மொனோபொலி அடைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய இடத்தில் எதிரியாக இருப்பது யார் என்று கேட்டீர்களால், ஒன்று ரஷ்யா, இன்னொன்று ஈரான். ஓகே, நீங்க அப்போ முதல் கோணம் அதை ஏன் இந்த இடத்துல கையை இந்த மீண்டும் மீண்டும் போயிட்டு ஏன் இந்த மிடில் ஈஸ்ட் ஏரியால பாயிண்ட் ஆஃப் ஹார்முஸும் முடித்தார்களா, அந்த பிரச்சனையை முடித்தார்கள் கேட்டால் முடிக்கவில்லை. ஸோ எண்ணெய் வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் என்னோட கட்டுப்பாட்டில் தான், முழு கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும். அதை வேற யாரும் கட்டுப்படுத்தக்கூடாது. அப்படி கட்டுப்படுத்துவதில் தடையா இருக்கக்கூடியது ரஷ்யாவும் ஈரானும். ஏற்கனவே வெனிசுலா இருந்துச்சு, வெனிசுலா கதையை முடிச்சாச்சு. இப்போ இவங்க 2 பேரையும் இன்னும் கரெக்டா சொல்லணும்னா, கிட்டத்தட்ட ஒரு தினசரி ப்ரொடக்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 200 to 210 பில்லியன் பேரல் பர் டே. அதுல ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் கன்சியூமர் யாருன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸா யூஎஸ் தான். இன்னொரு ப்ரொடக்ஷன் கம்பெனி யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு புறம் ரஷ்யா, அதுக்கடுத்து சவுடி, ஒரு 3 நாடுகள் வருது. ஸோ இப்போ ஏன் இதை கை வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வெனிசுலா ரிசர்வ் லார்ஜஸ்ட் ரிசர்வ். ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1.7 ட்ரில்லியன் பேரல்ஸ் இருந்த ரிசர்வில் இப்போ டேக் ஓவர் பண்ணும்போது, அப்போ 2 மேஜர் கம்பெனி, இந்துஸ்தான் லீவர், பான்ஸை டேக் ஓவர் பண்ண மாதிரி இப்போ வெனிசுலா இதே கம்பெனி நான் தான் இப்போ பெரிய பிராண்ட்னு. எனக்கு இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது. ஒரு 20% மார்க்கெட் ஷேர் எனக்கு தொந்தரவாக இருக்கிற இந்த 2 மார்க்கெட் லீடர் யார் அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா, ரஷ்யாவும் இன்னொன்று ஈரானும். சரி. ஸோ இதனை மையப்படுத்தி தான் அமெரிக்கா
வேண்டுமென்றே, என்னை பொறுத்தவரை வேண்டுமென்றே உலக பொருளாதாரம் சீரழியும் என்று தெரிந்தே பிப்ரவரி 28 ஆரம்பித்த பிரச்சனை இன்று வரை அது வந்து முடிவு எடுக்கவில்லையான்னு கேட்டால், ஒரு நாள் வந்து நைட்ல 12 மணிக்கு எழுந்து ஒரு ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் போடுறேன், எனக்கு ஈரான் மேல் நம்பிக்கையே வரமாட்டேங்குது, அவங்க தேர் பேட் பீப்புள், அதனால நான் நாளையிலேருந்து அடிக்க போறேன்னு மறுபடியும் இன்னொரு நாள் என்ன சொல்றாரு, இல்ல அவங்க திருந்திட்டாங்க நல்ல. ஸோ தட் மீன்ஸ் வந்து இவராதான் சொல்லிக் கொண்டிருக்கார், ட்ரம்ப் சொல்லிக்கொண்டு. ஆனால் ஈரானை பொறுத்தவரையில் தெளிவாக ஒரு பதிவும் அங்க இருக்கக்கூடிய ஃபாரின் மினிஸ்டரா இருக்கட்டும், டிஃபென்ஸ் மினிஸ்டர் எல்லாருமே சொல்வது, எங்களை பொறுத்தவரை நாங்கள் தெளிவான நிலையில் தான் ஆர்ம்ஸ் ரீதியாகவும் தயாராக உள்ளோம், ஆயில் ரீதியாகவும் தயாராக உள்ளோம். ஹார்முஸ் ஸ்ட்ரைட் வழக்கமா எப்போதும் எப்படி இருந்ததோ அப்படித்தான் இருக்கும். அப்படித்தான் இருக்கு. ஸ்டேட்டஸ் கோவா மாத்த முடியாது. அமெரிக்கா என்ன செய்ய விரும்புகிறது, அமெரிக்காவோட 10 தொலைநோக்கு பார்வை, அது வந்து பைடன் ஆட்சியாக இருந்தாலும் சரி, ட்ரம்ப் ஆட்சியாக, இவர்கள் தெளிவாக உள்ளார்கள் இந்த இது வந்து நம்ம கபலீகரம் செய்ய. இரண்டாவது கேள்வி என்று பார்த்தீர்களானால் பாபெல் மேண்டப். இதுவரை இந்த ஒரு மாதத்தில் வினோதமாக இந்திய ஊடகங்கள், பெரும்பாலான ஊடகங்கள் இதை பற்றி பெரிதாக பேசவே இல்லை. ஓகே, குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் இந்திய ஊடகங்களில் ஒரே ஒரு மேகசின் தான், அதை வந்து பெருசா பேசியிருக்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து பிரிண்ட் மேகசின் வந்து ஏப்ரல் 28, 2000 இந்தியாஸ் ட்ரேடிங், இன்னும் கரெக்டாக சொன்னா மேரிடைம் ட்ரேடிங் சோக் பாயிண்ட்ஸ் ஸ்டண்டட் அப்படின்ற ஒரு வார்த்தை. ஸோ மிகவும் ஆபத்தான கட்டுரை, அது மிகவும் ஆபத்தான கட்டுரை. நம்ம வந்து இன்று பேசிக்கொண்டிருக்க ஆபத்தான விஷயத்தை பேசக்கூடிய கட்டுரை. அது என்னதான் சொல்லி இருக்கிறார் அந்த கட்டுரையில் பார்த்தீங்கன்னா, இந்திய வர்த்தகம், மொத்த இந்திய வர்த்தகம் என்பது கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு ஆண்டு ஏற்றுமதி இறக்குமதி, எல்லா நாடுகளுக்கும் சொல்லக்கூடிய ஏற்றுமதி என்பது ஒரு சராசரியாக $700 பில்லியன் முதல் $800 பில்லியன் வரை இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறது. ஓகே, ஏற்றுமதி செய்து கொண்டிருப்பது அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா ஒரு 450 முதல் 500 பில்லியன். ஸோ நெட் இம்போர்ட்டரா தான் நமக்கு இருந்தது. இது ஒரு பாயிண்ட் நம்பர் 1 எடுத்து. பெரும்பாலும் நாம் இறக்குமதியை சார்ந்துள்ள நாடு. இந்த சொன்ன தரவுல பாத்தீங்கன்னா யார் இந்த நாடுகள் வந்து இந்தியாவோட டிபெண்டா இருக்கு, இம்போர்ட் ரீதியாகவோ இல்லாட்டி எக்ஸ்போர்ட்ஸ் ரீதியாக, ஏற்றுமதி ரீதியாக இருக்கிற முதல் 2 நாடை நீங்க நம்ம இந்த ஆர்டிகல் வந்து பிரிச்சு எடுத்துறோம். தட் இஸ் அமெரிக்காவும் சைனாவும் சேர்ந்து மொத்தமாக கிட்டத்தட்ட வந்து ஒரு 110 பில்லியன் டாலருக்கு வர்த்தகம் செய்றாங்க இந்தியாவோடு வர்த்தகம் ஏற்றுமதி. இதை விட்டுடுங்க, அது போயிடுத்துனா பாக்கி நிற்கிறது முக்கியமான ஒரு 3 நாடுகள், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஓகே, சவுதி அரேபியா, தென் நமக்கு வரக்கூடிய ரஷ்யா. இந்த 3ம் சேர்ந்து கிட்டத்தட்ட 300 முதல் 350 பில்லியன் டாலர்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் நடந்து கொண்டு. இதில் ஏன் இந்த 3 நாடை இப்ப நான் சேர்க்கிறேன் அப்படின்னு கேட்டா, இந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸும் இந்த ரஷ்யா, இந்த 3 நாடுகளும் வர்த்தகம் செய்வது இந்த பக்கம் நீங்க சொன்ன பாபல் மண்டபிலிருந்து ஆரம்பித்து நேராக சென்று கடைசியில சூயஸ் கனால் என்று சொல்லக்கூடிய வெறுமனே ஒரு குறுகிய கடல் பரப்பு, ஒரு குறுகிய கால்வாய். சோ அது வழியாகத்தான் இந்தியாவுக்கு. சோ இப்ப இங்கதான் இப்ப பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. எங்க பாபல் மண்டபம். சோ ஏற்கனவே வந்து ஹார்முஸ் ஸ்ட்ரைட் வந்து மூடப்பட்டிருக்கு. அங்கிருந்து சவுதியோட வர்த்தகம், யுஏஇயோட வர்த்தகம் இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு இந்தியாவுக்கு. அதை தாண்டி இப்போது அதற்கு எதிர்ப்புறமாக இருக்கக்கூடிய பாபெல் மண்டேபம் வந்து ஹவுதிஸால மூடப்பட்டு. அப்போ ஏற்கனவே சவுதி சொன்னாங்க, நாங்க எந்த ஹார்மோஸை யூஸ் பண்ண முடியல அப்படின்னாலும் எங்களுக்கு ஒரு பைப் லைன் இருக்கு, அந்த பைப் லைனை யூஸ் பண்ணி நாங்க என்ன பண்ணுவோம், கொண்டு வந்து ரெட்சியில எங்களோட ஆயில கொண்டு போய் அங்க இருக்கக்கூடிய போர்ட் மூலமா நாங்க கொண்டு வர முடியும். எது வழியானா பாபெல் மண்டேப் வழியா. சோ இப்ப அந்த பாபெல் மண்டேப் தான் மூடப்பட்டிருக்கு. இப்போ இது மூடப்பட்டிருக்குன்ற பட்சத்துல சுயஸ் கனாலை கிராஸ் பண்ணி போட முடியாது. சுயஸ் கனால்ல இருந்து இன்னொரு கப்பல் இந்த பக்கமும் வரவும் முடியாது, போகவும் முடியாது. அவங்க வெறும் சவுதின்னு தான் சொல்றாங்க, பட் அதை அப்படி நம்ம சவுதின்னு எடுத்துக்க முடியாது. ஒட்டுமொத்த ஒரு முடக்கமாகத்தான் பார்க்க முடியும். அப்போ அந்த வகையில இந்தியாவுக்கு இப்போ அதிகப்படியாக வர்த்தகம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நீங்க குறிப்பிட்ட அந்த 3 நாடுகளோடு வர்த்தகத்தை தொடர்வதில் பிரச்சனை. இப்ப இது எப்படி நமக்கு வந்து பொருளாதார ரீதியா பிரச்சனைகள் ஏற்படுத்த போகிறது, சாத்தியமா? ஓகே, இதை வந்து தட் இஸ் வந்து நாடுகளுக்கு சாத்தியமா, தனி மனிதர்களுக்கு இந்த இன்ஃப்ளேஷன், இந்த விலைவாசி கூடுதலா வரக்கூடிய சாத்தியமா என்பதா மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏனென்றால் இந்த தட் இஸ் வாட் யூ சே லைக் பாபல் மண்டப் மூடப்பட்ட பிறகு 2 விஷயங்கள், சவுதி அரேபியாவிலிருந்து வரக்கூடிய எண்ணெயும்
நேரா சூயஸ் கனல் வழியா போயிட்டு இந்த பக்கம் வந்து நீங்க மெடிட்டேரியன், அந்த பக்கம் வந்து அட்லாண்டிக் வழியா வந்து இந்த பக்கம் நீங்க வந்து கேப் ஆஃப் குட் ஹோப் வந்து பாம்பே ஹை வரும்போது கிட்டத்தட்ட கூடுதலாக 3000 நாட்டிக்கல் மைல் டிராவல் செய்ய வேண்டும். ஓகே, பாபேல் மண்டபத்துல இருந்து அவர் டைரக்டா கீழே இறங்கி வர்றதுக்கு பதிலா ஆப்பிரிக்கா அந்த கான்டினென்ட்டையே சுத்தி வரணும். கரெக்டா சொன்னீங்க அது பாயிண்ட். ஸோ அப்ப 3 கடலை தாண்டி அடிஷ்னலாக 10 நாள் டிராவல் செய்து, ஓகே, அப்ப இது வந்து சாத்தியமா? இப்ப நாம் வந்து அந்த விலைவாசி ஏற்றுக்கொள்ள போகிறோமா? ஏனென்றால் இப்ப ரஷ்யாவை பொறுத்தவரையில் வந்த எண்ணெய் ஆகப்பட்டது இந்த சூயஸ் கனால் வழியாக வந்து இந்த நாம் பேசிய இந்த பாபல் மண்டா வழியாக வந்து கிட்டத்தட்ட ஒரு சாதாரணமா 6000 நாட்டிக்கல் மைலோட முடிஞ்சு போச்சு. மிகப்பெரிய சவால் இதுதான் இப்ப. சரி, ஓகே. ஆக்சுவலா இந்த போர் தொடங்கினதுக்கு பிறகு ரஷ்யா தான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு வயபிளான ஆப்ஷன் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணி கிட்டத்தட்ட போன மாசம் வரைக்கும் நம்ம பார்க்கும்பொழுது மீண்டும் வந்து ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கக்கூடிய அந்த அளவு அதிகரித்தது. ஒருபடி மேலே செல்லணும் அமெரிக்கா ஒத்துக்கொண்டது. நீங்கள் போய் கண்டும் காணாம அப்படி வேற வழி இல்லை அப்படின்னு. ஆனா இப்போ அந்த ரஷ்யன் ஆயிலே இந்தியாவுக்கு வந்து சேர்றதனுடைய விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு, பாபேல் மண்டபம் மூடப்பட்டதுனால. இந்தியா டுடே பத்திரிகை வந்து ஜனவரி 6ஆம் தேதி நினைக்கிறேன் 2026 ஒரு பெரிய ஆர்டிகிள், இந்தியாஸ் ஆயில் லைஃப் லைன் ரஷ்யா அப்படின்னு போட்டிருந்தது. அதுதான் வந்து மிகவும் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு தகவல். ஏனென்றால் நம்முடைய மொத்த நீங்க சொன்னால் போல வந்து ஒரு டோட்டல் ஆயில் இம்போர்ட் என்பது கிட்டத்தட்ட 90%. ஒரு ஆவரேஜா எடுத்தீங்கன்னா வந்து இட் கம்ஸ் டு நமக்கு தேவையான ஒட்டுமொத்த ஆயில 90% வந்து இறக்குமதி தான் நம்பி இருக்கிறோம். அதில் அந்த எண்ணிக்கையாகப்பட்டது கிட்டத்தட்ட வந்து 5 மில்லியன் பேரல் பர் டே. இந்த 5 மில்லியன் பேரலில் கிட்டத்தட்ட 2 மில்லியன் பேரல் ஒரே நாட்டை நம்பியுள்ளோம், அதுதான் ரஷ்யா இப்போதைக்கு. சோ இந்த 2 மில்லியன் பேரல் நாம் இதுவரை அந்த விலைவாசி ஏதோ கொஞ்சம் மேனேஜ் பண்ணி கொண்டிருந்தோம். இந்த கடந்த இந்த ஈரான் பிரச்சனைக்கு இடையில் மேனேஜ் பண்ணியதுக்கு ஒன்னத காரணம் என்னவென்றால் ரஷ்யாவுக்கு சீப்பா கிடைச்சா. இப்பொழுது அந்த சீப்னஸுக்கு ஸ்கோப்பே கிடையாது. ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து அடிஷனல் கிட்டத்தட்ட வந்து 3000 நாட்டிக்கல் மைல். யார் அந்த காஸ்டை பேர் பண்ண போகும்? இப்போ ஹவுதிஸை பொறுத்த வரைக்கும் நான் தொடக்கத்திலேயே சொன்னது போல சவுதி ரிலேட்டட் அது என்னவாக இருக்கட்டும் அவங்கள தான் நாங்கள் ஸ்டாப் பண்ண போறோம், அவங்கள தான் தாக்க போறோம் அப்படின்றாங்க. அப்போ இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறதுல ஹவுதிஸ்க்கு ஒரு பிரச்சனை இருக்குமா, இல்ல மறைமுகமா அப்படிப்பட்ட அதாவது மற்ற நாடுகளினுடைய வெசல்ஸையும் அவங்க ஸ்டாப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்புகள் இருக்கிறது. எனக்கு என்ன வந்து ஏனென்றால் வந்து இந்த ட்ரம்ப் எதிர்பார்ப்பது இந்த இடத்தில் பிரச்சனை இருக்க வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கிறேன். நீங்க அப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஹவுத்தீஸுக்கு விருப்பம் இருக்கு. ஹவுத்தீஸை என்ன செய்தால் இவர்கள் பிரச்சனையை பெரிதாக்குவார்கள். ஸோ ட்ரம்பை பொறுத்தவரையில் ஹவுதீஸ் வெறும் சவுதிக்கு அகேன்ஸ்டா தான் இருக்காங்க. அவங்கள எல்லாருக்கும் எதிராகவும் மாற்றுவதற்கான வாய்ப்பை அவரே ஏற்படுத்தி கொடுத்துருவார். இன்னும் ஒருபடி மேல போய் கொஞ்சம் பாத்தீங்கன்னா இந்த ஹவுத்தீஸ் வந்து கொஞ்சம் அவங்களோட அந்த சர்வேலன்ஸ் ஸ்ட்ரெச் இன்க்ரீஸ் பண்ணி அந்த எண்டு வரைக்கும் போறாங்கன்னு ஒரு ஹைப்போதெட்டிக்கலா யோசிச்சு பாருங்க. சூயஸ் வரைக்கும் போறாங்கன்னு சொல்லும் போது அப்ப என்ன ஆகும்? இந்த ஹவுத்தீஸை ஐரோப்பா நாடுகளுக்கு எதிராகவும் திருப்ப முடியும். இன்டர்ன் ஈரானை எப்படி வந்து ஐரோப்பா நாடுகள் இப்ப கடந்த இதுல வந்து பிப்ரவரியில வந்து கொஞ்சம் ஐசோலேட் பண்ணி வச்சிருந்தாங்க அமெரிக்காவை, நேட்டோ எல்லாம் பாத்தீங்க. ஆனால் இதை எப்படி வந்து ஈரானுக்கு எதிராக வந்து மாற்றுவது, உலக நாடுகளுக்கு எதிராக, அதைத்தான் இந்த அமெரிக்கா செய்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு ட்ரை பண்ணுச்சானா அமெரிக்கா ஈரானுக்கு அகைன்ஸ்டா வந்து யூரோப்பா வந்து களம் இருக்கணும், அவங்க இன்ன வரைக்கும் தயாராக இல்ல. ஆனா இன்னொரு பக்கம் யுக்ரைனை களம் இருக்கிட்டாங்க. யுக்ரைன் அதுதான். சோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் வாரா இருந்ததை மாத்தி ஒரு லோக்கல் ரீஜனா இருந்தது. இப்போ வந்து ஒரு குளோபல் வாரா ஸ்லோவா அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்க்ரீஸ் தான் பண்றாரு. யாருமே வந்து அதை வந்து அக்செப்டே பண்ண மாட்டேன்றாங்க. இல்ல ட்ரம்ப் மனம் மாறி விட்டார், ட்ரம்ப் திருந்தி விட்டார். நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கேன், திருந்தவே இல்லை, வாய்ப்பே கிடையாது. இது வாய்ப்பில்லை ராஜான்ற மாதிரி. எனக்கு தெரிந்த வரையில் 2027க்குள் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இவர் எடுத்து, அது இந்த தேர்தலுக்காக அது கொஞ்சம் முன்னையும் பின்னையும் அவர் வந்து வண்டியை வந்து ஸ்பீடை ரைஸ் பண்றதும் ஒரு ஆழம் பார்த்துட்டு இருக்காரு. எப்படி வந்து அங்க குளோபல் நாடுகளும் அதனால் வந்து அமெரிக்காவின் நடக்கக்கூடிய மிட்டம் தேர்தல் இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் அழகா பேலன்ஸ் பண்ணி எடுத்துன்னு போறாரு. ஏன்னா வந்து அங்கேயும் அவருக்கு சில பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கு. CNN மாதத்துக்கு மாதம் சொல்லி கொண்டிருக்கும் சர்வேயில்
8 முதல் 10 பாயிண்ட்ல வந்து ஒன்று வந்து ஹெல்த் கேர் பில், இன்னொன்று வந்து கவர்மெண்ட் பில், அந்த மாதிரி ஒரு 3 பில் எப்படி வருதோ அதே மாதிரி இவர் செய்து கொண்டிருக்கும் சர்வதேச ஆக்டிவிட்டிஸுக்கு எதிராக 58 முதல் 54% வரை டிஸ்அப்ரூவ் தான் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ அதனால் பெரும்பாலான சர்வதேச ஊடகங்கள் சொல்வது இவர் சார்ந்த கேண்டிடேட்ஸ் வந்து வரக்கூடிய நவம்பர் தேர்தலில் தோர்த்து விடுவாரோ, செனேட்ல வந்து இவருக்கு பலம் கிடையாது. செனேட்ல இங்க 212 219 அங்க வந்து பெரிதாக இல்லை. ஸோ அதனால இவருக்கு செனேட் கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னா ஸோ இவருடைய எல்லா பில்ஸுக்கும் வந்து அப்ரூவல் தேவைப்படாது. இந்த பிரச்சனை ஆக்சுவலா வந்து மூளை எங்கிருந்து செயல்படுகிறது, ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து அந்த அமெரிக்க பொருளாதாரம் சார்ந்த மற்ற விஷயங்களுக்கு தடையாக இருப்பது இவரோட செனட் விக்டரி. ஸோ செனட் விக்டரி நவம்பர்ல நடக்கிறது, இது ஒன்று. இன்னொன்று இவருக்கு அழுத்தம் தந்து கொண்டிருக்கிற ஜைனிஸ்ட் லாபி. ஸோ இது தவிர இவரோட தனிப்பட்ட வணிகங்கள், இந்த 3ம் சேர்ந்து இவரை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. என்ன செய்யறதுன்னு தெரியாம மாட்டிக்கிட்டு இருக்காரு. இதான் வந்து ஈரான் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க, நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம், நீ தான் வந்து மாட்டிக்கிட்ட. ஸோ இவருக்கு ஃபண்டிங் சப்போர்ட் செய்த அது எலன் மஸ்காக இருக்கலாம், இல்லை வந்து ஜூஸ் லாபியா இருக்கலாம், இவர் போய் நன்றாக மாட்டிக்கொண்டிருக்கிறார். இன்னும் ஒருபடி மேல போனோம் என்றால் அங்க வந்து பாராளுமன்றத்தில் இவருடைய மகன்களுக்கு கொடுக்கப்பட்ட வணிகங்கள் முதல் பல அலிகேஷன்ஸ் இவர் மேல வைக்கப்பட்டிருக்கு, ட்ரம்ப் மேல வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இவரால் வந்து எதுலையுமே ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியவில்லை என்பது எப்படி நீங்க இங்க வந்து கடந்த ஒரு 6 மாசமாக நம் விஸ்வகுருவுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு மாட்டிக்கொண்டிருக்க அதே மாதிரியான பிரச்சனைகள் தான் அங்கே அவர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அங்கும் இதே பூச்சாண்டி வேலை தான். பொருளாதாரம் வளர்ந்து விட்டதாகவும் வேலை வாய்ப்புகள் வந்து சரி செய்து விட்டதாகவும் இன்ஃப்ளேஷன் கட்டுப்படுது. ஆனால் என்னை பொறுத்தவரை இவர் நடத்தி கொண்டு இந்த ஈரான் பிரச்சனை என்பது ஷார்ட் டேர்ம் பார்வையாக பார்த்திருக்கிறதுனால இது வந்து ஒரு நாடகம். ஆனால் இந்த நாடகம் வந்து தி இம்ப்ளிகேஷன்ஸ் ஆன் தி குளோபல் எக்கானமி வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸா இருக்கு. IMF-ஓட ப்ரொஜெக்ஷன்ஸ் குளோபல் லெவல்லையும் சரி லோக்கல் லெவல்லையும் சரி இம்ப்ளிகேஷன் தொடங்கும் போதே நான் அதை தான் பேசுவேன். நம்ம இப்போ இந்தியாவுக்கு இப்போ பாபெல் மண்டபம் வந்து மூடப்படும் பட்சத்தில் ஏற்கனவே ஹார்முஸ் மூடப்பட்டு இருக்கு, இந்த மல்டி ஃப்ரண்ட்டும் ஓப்பன் ஆகுது. இப்போது நம்ம சொல்கிறோம் யுக்ரைன் காஸ்பியன்ல அட்டாக் நடந்திருக்கு, இப்போ இந்த பக்கம் ரெட் சீலையும் கூட அது பரவி இருக்கு. ஸோ இது 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 இன்னும் நீடிக்கும் பட்சத்தில் இந்தியா என்ன மாதிரியான பொருளாதார பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கு, உள்நாட்டில் வேற என்னென்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு? ஆக்சுவலாக இதை பற்றி நம்ம பேசணும், கொஞ்சம் ஒருபடி மேலே போய் சீரியஸாக பேசணும். இந்த டாப்பிக்கு என்னைக்கு வந்து சர்வதேச ஊடகங்கள் பேச ஆரம்பித்ததோ ப்ராபப்ளி ஒரு 2 வாரம் முதல் 3 வாரம், அப்பொழுதே இந்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஜெய்சங்கரோ யாரோ ஒருத்தர் நமக்கு முன்னாடி அவர் தான் முதல், ஏன்னா அவ்வளோ சீரியஸான பிரச்சனை, மிக மிக நம்மளோட பட்ஜெட், ஆண்டு பட்ஜெட் என்று சொல்லக்கூடியது கிரிட்டிக்கலாக பிளான் பண்ணக்கூடிய பட்ஜெட்டில் மிக முக்கியமாக போடக்கூடிய பட்ஜெட் வந்து ஆயில் பட்ஜெட். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஆயில் பட்ஜெட் தான். ஆயிலுக்காக ஒதுக்கக்கூடிய நிதி. அந்த ஆயிலுக்காக ஒதுக்கக்கூடிய நிதியில் இந்த ஆண்டு பார்த்தீர்களா கூடுதலாக நிதி ஒதுக்கி இருந்தார்கள். ஏனென்றால் இவர்களுக்கு நன்றாக தெரியும் ஈரான் பிரச்சனை. ஆனால் அந்த நேரத்திலும் கூட இவர்கள் ரஷ்யா பிரச்சனையை பற்றி பேசவே இல்லை. இப்பொழுது என்னை பொறுத்தவரை இந்த ஒரு வாரத்திலோ இல்லை கடந்த ஒரு 15 நாளோ மத்திய அரசாங்கம் அது வந்து ஐதர் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேசியிருக்க வேண்டும், இல்லாட்டி வந்து ஜெய்சங்கர் பேசி இது வந்து மிக சீரியஸான பிரச்சனை. ஏனென்றால் நான் முன்பு சொன்னதை போல நம்மளுடைய இம்போர்ட் பில் கடந்த 3 மாதத்தில் மட்டும், தட் இஸ் வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் ஹோர்முஸ் ஆரம்பித்த போதே நம்முடைய இம்போர்ட் பில் என்பது ஆயில் பில்லில் கிட்டத்தட்ட 48% ரெகுலராக இருப்பதை விட அதிகமாகி உள்ளது. ஓகே, தட் இஸ் நம்ம அந்த நேரத்தில் இருந்த பிரச்சனை வெறுமனே வந்து அந்த ஹோர்முஸ் ஸ்ட்ரெய்ட் சார்ந்த நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து எண்ணெய்க்காக வந்த பிரச்சனை. இப்பொழுது ஆனால் நம்ம இறக்குமதி செய்து கொண்டிருப்பது ஒரு 40% ரஷ்யா வருது. அப்ப இந்த பிரச்சனை வரும்போது நம்மளுடைய ஆயில் பில் எவ்வளவா கூடும்? 80% கூட போகிறதா, இல்லை 100% கூட போகிறதா? இதனால் வரக்கூடிய நிர்வாகங்களின் பிரச்சனை, பங்கு சந்தையின் பிரச்சனை, இதெல்லாம் வந்து பெரிய பூதாகரமாக ஆரம்பிக்க போகிறது. ஆனால் இதை பற்றி பெரும்பாலான ஊடகங்கள், இந்த பாபெல் மண்டபம் என்பது எனக்கு தெரிந்து கடந்த ஒரு 15 முதல் 20 நாடுகள் யூடியூப்களிலோ ஊடகங்களோ பெரிதாக பேசப்படவே இல்லை. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரே ஒரு ஆர்டிகல் வந்தது. நான் சொன்ன ஏப்ரல் மாதம் கடைசியில் வந்து பிரிண்ட் மேகசினில் இந்த ஸ்டண்ட் என்பது ஒரு
குறுகிவிட்டால் என்ன ஆகும் என்று அவர் மட்டும்தான் ஒரு ரெட் ஃபிளாக் ரைஸ் செய்திருக்கிறார் பிரிண்ட் மேகசின் என்பது இதை. ஆனால் அதை பார்த்தாவது அரசாங்கம் பதில் கூறியிருக்க வேண்டும். ஆனால் இதுவரை ஒரு வார்த்தை கூட இதை பற்றி பேசவே இல்லை. என்னை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு IMF சொல்லியிருப்பது பொருளாதாரம் கிட்டத்தட்ட 6.5%, தட் இஸ் கிட்டத்தட்ட 4.2 ட்ரில்லியன் ஏதோ ஒரு கணக்கு சொல்றாங்க ஆக்சுவலா. ஆனால் 7.5க்கு எதிராக நாம் பட்ஜெட்டில் கமிட் பண்ண 7.5க்கு எதிராக நாம் அச்சீவ் செய்ய போது 6.4 முதல் 6.6 தான். இது குறைய போகிறது ஜிடிபி குறைய போகிறது. ஆனால் அதுவுமே இந்த கணக்கில் எடுத்துக்கொள்ள, ஏன்னா பாபல் மாண்டாவை பத்தி அந்த பண்ண முடியாது அந்த டைம்ல, அந்த ப்ரெடிக்ஷன்ல அது வரல. IMF ஆர்டிகல் பேசும்போது பாத்தீங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அப்பயும் பாபல் மாண்டாவை மனசுல வச்சு எழுதுறேன். அந்த IMF இந்தியன் ஜிடிபி பத்தி பேசும்போது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸையும் ட்ரம்ப் டேரிஃபை பத்தி தான் பேசியிருக்கே ஒழிய இந்த பாயிண்ட் வரல. ஆனால் இதுதான் பெரிய பிரச்சனையாக மாறப்போகிறது இந்தியாவிற்கு. ஏனென்றால் நமது டாலர் சம்பந்தப்பட்ட விஷயம் பேசிக் கொண்டிருக்கும் நேரத்தில் ஆல்மோஸ்ட் ராய்டர் போன்ற பத்திரிகைகள் தினமும் ஒரு ஆர்டிகல் எழுதி கொண்டு இந்தியா 100 முதல் 105 ரூபாய் ஒரு டாலருக்கு கரன்சி கன்வர்ஷன் ரேட் என்று போய்கொண்டிருக்கிறது. எங்கு போய் நிற்க போகிறது இந்தியாவின் பிரச்சனை என்று 105 ரூபாய் வரைக்கும் வரும், 105 ரூபாய்க்கு வரும் வரை தெளிவாக. ஏனென்றால் ராய்டர் மட்டும்தான் இதனை தொடர்ந்து ரிப்போர்ட் செய்து கொண்டு 2 நாட்களுக்கு ஒருவரை. ஆனா இந்திய ஊடகங்களோ இந்திய கோதி மீடியாக்கள் இதை பத்தி பெரிதாக பேசவே இல்லை. ஆனா அவங்க ஒரு விஷயத்த பேசுறாங்க சார். இப்போ நிக்கோபார் ப்ராஜெக்ட் அப்படின்றத எதற்காக ஒன்றிய அரசு கொண்டு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு பக்கமா இருக்கக்கூடிய இந்த மலாக்கா ஸ்ட்ரைட், இந்த மலாக்கா ஸ்ட்ரைட்டை தான் பெரும்பாலும் சைனா நம்பி இருக்கு. இப்போ சைனாவுக்கு ஒரு செக் வைக்கிற மாதிரி நாம நிக்கோபார் ப்ராஜெக்டை கொண்டு வரோம். நிக்கோபார் ப்ராஜெக்ட் அப்படின்றது நிக்கோபார் ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய அங்க ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு தளவாடங்களை உருவாக்குவது, அங்க பாதுகாப்பு தளத்தை உருவாக்குவது, அந்த மாதிரியான வேலைகளை இந்தியா செய்து யாருமே புரிஞ்சுக்கல. ஒன்றிய அரசை இன்னைக்கு பாஜக அரசை புரிஞ்சுக்கல. இந்தியாவை பலமாக்குவதற்கு, சைனாவை வீக்காக்குவதற்கு, மலாக்கா ஸ்ட்ரைட்டை கண்காணிப்பதற்கு, மலாக்கா ஸ்ட்ரைட்டை தன்னோட கட்டுப்பாட்டுல கொண்டு வர்றதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்யறதா நீங்க சொல்ற அந்த கோடி மீடியாக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் ரெண்டு ஜோக் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய ஆக்சஸ் இந்தியா இழந்திருக்கு அப்படின்ற போது எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? சார் இதுல 3 விஷயம் இருக்கு. நான் ஒரு சீரியஸான இஷ்யூ சொல்லணும்னு சொன்னீங்கன்னா, ஐ திங்க் ஜனவரியிலேயோ இல்லை டிசம்பர்ல, எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, யூஎஸோட டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி டாக்குமெண்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் கூறியிருப்பது, எனக்கு இந்த ஸ்ட்ரெயிட்டுகள் மீது தான் எனக்கு கண் உள்ளது, ஆர் இந்த கடல்கள் தான் எனக்கு மிக முக்கியமான கடல்கள். 3 கடலை தெரிவித்தது. ஓகே, ஒன்று இந்தியன் ஓஷன், இந்த பக்கம் இருக்கக்கூடிய பசிபிக்ல குறிப்பா அவர் சொல்லுவது இந்த வியட்நாம் டாய்வான் பிரச்சனை, நீங்க சொன்ன அந்த மலாக்கா ஸ்ட்ரெயிட்லாம் அந்த டாக்குமெண்ட்ல வருகிறது. சவுத் ஈஸ்ட் ஏஷியா. 2 இங்க தட் இஸ் நம்ம சொல்லக்கூடிய மத்திய இந்த இந்தியன் ஓஷன். 3ஆவதாக சொல்லக்கூடியது ஸ்ட்ராட்டஜி ரீதியாகவும் மற்ற மினரல்ஸ் ரீதியாகவும் எனக்கு ஆப்பிரிக்கா மீதும் கண் உள்ளது. அப்படின்னா நீங்க வணிக ரீதியை எப்படி பார்க்கணும்? அப்ப ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் பிரச்சனை, அமெரிக்காவில் பிரச்சனை, இந்திய துணை கண்டத்திற்கும் பிரச்சனை. இந்த பக்கம் நீங்க சொல்லக்கூடிய 3ஆவதாக சொல்லக்கூடிய மலாக்கா என நான் எதிர்பார்ப்பது, நிச்சயமாக இன்னும் 6 மாதத்திற்குள் மலாக்கா ஸ்ட்ரெயிட்டை கை வைக்காமல் விடாது அமெரிக்கா. நீங்க அந்த டாக்குமெண்ட் விட்டு வச்சிருக்க சோக் பாயிண்ட், அது மட்டும் இந்தியாவோட அதெல்லாம் நான் பிரிண்ட் மேக்ஸ் உங்களுக்கு ஆரம்பிச்சேன். தெளிவாக இருக்கிறது அமெரிக்காவின் ஸ்ட்ராட்டஜி. கடல் இந்தியாவை பயன்படுத்தி அந்த வேலையை செய்யுமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? பண்ணி விட்டது. இப்ப நாம் பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நீங்க நாம் சொல்லக்கூடிய அரேபிக் கடலில் தான் பெரும்பாலான அவங்களோட வெசல்ஸ் நிக்குது. இதற்கு எப்படி இந்தியா ஒத்துக்கொண்டது என்பது சொல்றது அமெரிக்கன் வெசல்ஸ் எப்படி வருகிறார்கள்? இந்த பக்கம் உங்களுக்கு பசிபிக் வழியாக இந்தியன் ஓஷன் அரபிக் கடலில் சென்று இப்ப அந்த பார்க் பண்ணி இருக்கும் மேஜர் வெசல்ஸ் என்று கரியர்ஸ் சொல்றீங்க இல்லையா, அந்த கரியர் எந்த வழியாக வந்தது? ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ். எது வழியாக வந்தது? அந்த 3 ஏர்கிராஃப்ட் கேரியர் எல்லாமே இந்த அரபிக்கடல் ரூட்டில் போய் அந்த சொல்லக்கூடிய அந்த ரெட் சி என்ட்ரன்ஸ் தான். இப்ப ஹோர்முஸுக்கு நடத்தின பெரும்பாலான தாக்குதல்கள் அரபிக்கடலில் இருந்து தான் தாக்கப்பட்டன. ஸோ அப்படி என்றால் இந்தியா ஒத்துக்கொண்டதா? அப்படி என்ற அடுத்த கேள்வியும் வருகிறது.
ஸோ என்னை பொறுத்த ஒத்துக்கொண்டது அப்படின்னு தான் தோணுகிறது. அந்த பிப்ரவரி ஒரு இது சொல்லுவாங்களே, இவர் ட்ரம்ப் முதல்ல சந்தித்தார், பிறகு வந்து இஸ்ரேலில் போய் சந்தித்தாருன்றதெல்லாம் இதெல்லாம் வந்து இவங்களை வந்து ஒரு பேசிக்கொண்டதோ அப்படி என்ற சந்தேகம் வருகிறது. சமீபத்தில் பிரதமர் செஷல்ஸ் போனதும் இந்தோனேஷியா போனதும் இதனுடைய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு கோடி மீடியா சொல்கிறாங்க. என்னன்னா இந்த நிக்கோபார் ப்ராஜெக்டை வந்து பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கிறது, மலாக்கா ஸ்ட்ரைட்டை வந்து சைனாவோட கண்ட்ரோல்ல இருந்து மீட்டெடுப்பது, இதுக்கு தான் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீ இப்போ இங்கே சொல்லக்கூடிய காரணமும் அதுவும் கூட ஒரு காரணமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? இதுதான் நடந்து கொண்டிருக்குது என்னை பொறுத்தவரையில். ரொம்ப பெரிய, அதனால தான் நான் உங்களுக்கு பெரிய லெவல் இஷ்யூன்னு பார்த்தேன்னா, யூஎஸோட அந்த டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி டாக்குமெண்ட் என்பது எந்த ஊடகங்களுமே மக்கள் பார்வையில் எடுத்துக்கொண்டே வரவே. ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் தெளிவாக இருக்கு. இங்க இந்தியன் ஓஷனில் எங்கள் பலத்தை செலுத்துவோம், இங்கிருந்து எந்த எதிர்ப்பும் கிடையாது, அந்த இடத்திலும் சவுத் சைனா சீலும் எங்கள் பலத்தை செலுத்துவோம், மிக மிக தெளிவாக உள்ளது. சரி, ஓகே சார், பலத்தை செலுத்துறாங்க, மக்களுக்கு என்ன லாபம் இதன் மூலமா? நீங்க சொன்னீங்கல்ல அந்தமான் அந்த ப்ராஜெக்டின் போது பவளப்பாறைகள், அதற்கு வந்து அவர்கள் ஒரு பதில் சொன்னார்கள், அப்படியே எடுத்துக்கொண்டு இன்னொரு இடத்தில் வைத்தால் அது வளர்ந்துரும். இதுவரை அங்க இருக்கும் அந்த சொல்லக்கூடிய அந்த அங்க இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மரங்கள் அது மட்டும் இல்ல, அங்க இருக்கக்கூடிய அந்த அந்தமான் ட்ரைப்ஸ் இதெல்லாம் வந்து மூடி மறைக்கப்பட்ட விஷயங்கள். இந்து பத்திரிகை ஒரு பெரிய ஆர்டிகளும் ஐ திங்க் ஒரு மாசத்துக்கு 1.5 மாசம் முன்னாடி போட்டிருக்கீங்க. இந்த கோடி மீடியாக்கள் அதை பத்தி சுற்றுப்புற சூழலை பத்தி பேசுவதே கிடையாது. அப்படி பேசும் நீங்கள் சுற்றுப்புற சூழலை பேசியிருக்க சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்த போகுது. 20,000 கோடி அதானி அதுதான் மக்களுக்கான நன்மை நம்ம பார்க்கணும். அதானி என்று கேட்டேன். நான் என்னை பொறுத்த எப்பயுமே சொல்றது ஒரே வார்த்தை, அதானி வந்து ஒரு நிறுவனத்தை கிரியேட் பண்ணுவார், அதனால் வேலை வாய்ப்புகள் இதுவரை வந்ததா என்று கேட்டால் டாடா குழுமம் வர்சஸ் அதானி குழுமம் ஒரு கம்பேரிசன் கொடுப்பேன். ஏன்னா டாடா குழுமம் 12 லட்சம் கோடிக்கு கிட்டத்தட்ட டைரக்ட்லி எம்ப்ளாயிஸ் வந்து 14 லட்சம் எம்ப்ளாயி முதல் வைத்திருக்கிறார்கள். வேற வந்து 8 லட்சம் கோடி வந்து ஆண்டு வருமானத்தை கொடுத்த அதானி என்பது இன்று வைத்திருப்பது 1 லட்சத்திற்கும் குறைவான எம்ப்ளாயிஸ். ஸோ இதுதான் மக்களுக்கு கிடைத்த லாபம். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.